ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாருடைய ஒத்துழைப்பு இல்லாம இங்க இந்த சோமஸ்கந்தர் வந்திருக்க மாட்டாரு. எல்லாரும் போகும்போது நிதானமா இந்த உற்சவ சன்னதியில சோமஸ்கந்தர் இருக்காரு, எல்லாரும் அவசியம் இருந்து தரிசனம் பண்ணிட்டு போகணும். இந்த சோமஸ்கந்தரை நம்ம என்ன பிரதிஷ்டை பண்ணல, பிராண பிரதிஷ்டா பண்ணிட்டு நம்ம கண் திறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிராண பிரதிஷ்டா 23ஆம் தேதி நம்ம வருஷாபிஷேகம் அன்னைக்கு அவருக்கு ஹோமம் பண்ணிட்டு பிராண பிரதிஷ்டா பண்ணிட்டு அவருக்கு நம்ம கண் திறப்பு விழா அன்னைக்கு நடக்கிறது. ஸோ அது வரைக்கும் இப்ப நீங்க ஜஸ்ட் பார்க்கலாம். நீங்க எல்லாருடைய ஒத்துழைப்புனால ரொம்ப நல்லா சிறப்பா வந்திருக்கு. எல்லாருமே எப்படி சொல்றது, ஒரு நாங்க அப்படியே கண்ணீர் விட்டு அங்க அழுதுட்டோம். அந்த மாதிரி ஒரு 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 இது ஒரு சுவாமியினுடைய முருகனீஸ்வரர் இப்படிதான் இருப்பாரா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு காட்சி. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம எந்த ஒரு விஷயமே நடக்காது. அதே மாதிரி ஆர்வோ வாட்டர் பேசியிருந்தோம், போன தடவை பேசுகிறோம். இந்த தடவை ஆர்வோ சிஸ்டம் வந்துருச்சு. எல்லாரும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு, நல்லா தண்ணி குடிக்கணும் அப்படின்றதுக்காக ஆர்வோ சிஸ்டம் வர வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா பிரம்மோற்சவம் நடக்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அடுத்த வருஷம் வைகாசி மாசத்துக்காக வேண்டி இப்பத்துல இருந்து நம்ம பிளான் பண்ணிட்டு இந்த ஆணியிலிருந்து வைகாசி மாசம் வரைக்கும் 10 நாள் உற்சவம் நடக்க போறது. இந்த ஆணியிலிருந்து வைகாசி 12 மாசத்துக்கு உண்டானது அவங்களால முடிஞ்சது மாசம் 1000 ரூபான்னு சொல்லிட்டு அந்த ரசீது கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கார்டை எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களால முடிஞ்ச ஒத்துழைப்பு தயவு செய்து கொடுங்க. அவர் லட்சுமிபதி நாயுடு இருக்காரு, அவர்கிட்ட நீங்க அந்த இது வாங்கிட்டு உங்களுடைய கையெழுத்து போட்டு பிரம்மோற்சவம் மாசத்துக்கு 1000 ரூபாய், 12 மாசத்துக்கு 12,000 சொல்லிட்டு நிரந்தர பிரம்மோற்சவ உபயதாரன்னு சொல்லிட்டு வருஷம் நீங்க தான் பிரம்மோற்சவ உபயதாரர். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 10 நாள் பிரம்மோற்சவம் பண்ணுவோம். வைகாசி விசாகத்துல இருந்து 10 நாளுக்கு முன்னாடி கொடியேற்றி 10 நாள் உற்சவம், வெளிப்புறப்பாடு, உத்தராதாரம், புறப்பாடு, டெய்லி ஹோமங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். அதனாலதான் இந்த வருஷத்துல இருந்தே நம்ம இப்பவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒத்துழைக்கணும். அப்புறம் இந்த 23ஆம் தேதி வருஷாபிஷேகத்துக்காக வேண்டி ஒரு ஆலோசனை கூட்டம் சொல்லிட்டு இப்போ ஒரு 7:30 மணில இருந்து ஒரு 8:30 மணிக்குள்ள ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. ஸோ சிவனடியார்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு அதுக்கும் வேணும். அடுத்த மாசம் 23ஆம் தேதி வருஷாபிஷேகம். போன வருஷம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. போன வருஷம் ஆவணி மாசம் மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்துல செஞ்சோம். அதே மாதிரி இந்த வருஷம் ஆவணி மாசம் ரேவதி நட்சத்திரம் மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு 23ஆம் தேதி அடுத்த மாசம் ஆகஸ்ட் 23 வியாழக்கிழமை அன்னைக்கு நடக்கிறது. எல்லாரும் வரணும். எல்லாரும் அவசியம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கணும். அவங்களுடைய மேலான கருத்துக்கள் அந்த வருஷாபிஷேகத்தை பத்தி சொல்லணும். உங்களுடைய ஒத்துழைப்பும் தரணும். அந்த உற்சவத்துக்கு உங்களுடைய பங்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, சரீர உழைப்பாகட்டும், பணமாகட்டும், பொருளாகட்டும், எதுவா என்ன இருக்குதோ அதை உங்களால என்ன முடியுமோ அதை வருஷாபிஷேகத்துக்கு ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சிவாய நமஹ. ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய தெய்வநாயகே சமேதா முருகநாதீஸ்வர